கமலேஷ் நல்லதா நச்சுன்னு ஒரு கண்டென்ட் போடுங்க கமலேஷ். ஓகேண்ணா இன்றைக்கி நீங்களாக பார்த்து உங்கள் பிரியம் போல் ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸே நீங்கள் தான். இப்போ போட்டு 2 நிமிஷம் ஆகுது, உங்களுக்கு 10 பேர் போட்டாங்க. சீட் பெல்ட் போடுறாங்க. வண்டி எதுவும் இருக்காண்ணா? நான் வண்டி சொல்லி வச்சுருக்கேன். நம்ம ஃபைனான்ஸ் தகவல் வரல. சரி நான் நாளைக்கு ஃபைனான்ஸ் போவேன் பணம் கட்டு. சரி மாட்டி பார்த்து இருக்கேன். பையனுக்கு என்ன சார் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு மட்டும் வேணும். ஆதார் கார்டு எனக்கு வாட்ஸ்அப் போடுங்க. பையன் ஷிஃப்ட்டு தான் எடுக்கணுங்கிறப்ப இப்போ வேலையை முடியுங்க. சூப்பராக நீங்கள் ஓகேண்ணா. ஃபஸ்ட்டு உடனே ஒரு ஷிஃப்ட்டில் எடுத்தீங்கனாலும் பெட்ரோல் வண்டி எடுக்கக்கூடாது. மியூட் பண்ணிட்டு கமலேஷ் அதை பண்ணுறேன். பட் இவ்வளோ நேரம் டைமிங் எடுக்கக்கூடாது. நீங்கள் வண்டியிலே 1.5 நிமிஷம் ஆச்சு. புரியுதுங்களா? பட் நம்ம இந்த சுச்சுவேஷன் ஓரமாக நிற்கிறோம், பிரச்சனை இல்லை. நம்ம இவ்வளோ நேரம் டைமிங் எடுத்துக்கலாம். இதில் ஒரு கிரிட்டிக்கலாக எடுத்துக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? பட் அதை நீங்கள் இங்கே கிளியர் பண்ணால் தான் அந்த கிரிட்டிக்கலாக இடம் வந்து கிளியர் ஆகுது. கான்செப்ட் புரியுதா? போகலாம். இங்கேருந்து இந்த காரை ஒட்டியே தான் போகணும். அப்போ தான் அங்கே வர 2 வீலர்காரங்க பாஸ் ஆவாங்க. பாஸ் ஆகிட்டாங்க, தெரியுதா? டக்குன்னு எக்ஸைட்ரு, டக்குன்னு செகண்ட் கியர். அவ்வளோதான், 3rd கியர் போட்டு ஓடிடலாம். இங்கிட்ட அங்கிட்டலாம் கண்ட்ரி சைட் இருக்கக்கூடாது. வந்துட்டோம்ல, இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுருங்க. ஆமாங்க. பட் நானாக இருந்தால் செகண்ட் கியர் போட்டிருப்பேன். கம்ப்ளைண்ட் இவ்வளோ நேரம் டைமிங் யூஸ் பண்ணுவேன். இது ஒரு கீழே போகலான்னு பார்த்தேன், போயிடுச்சுல்ல. பட் திருப்பி முடிக்கிறதுக்குள்ளே போயிடுச்சுல்ல. அது 20 போய் நீங்கள் அப்போ யோசிச்சவர் திருப்பி முடிக்கிறதுக்குள்ளே போயிடும். நீங்கள் யோசிக்கல. கான்செப்ட் புரியுதா? அந்த திருப்பி முடிக்கிறதுக்குள்ள அது 20 போயிருந்தா நீங்கள் ஒரு சீட்டு யோசிச்சிருந்தீங்கன்னா போட்டிருப்பீங்கள்ல. கார் நடிக்கணும். நிற்கிற கார்லாம் நிற்கிற மாதிரி இருக்கும் கமலேஷ். டக்குன்னு குறுக்க திருப்பிடுவாங்க. சரிங்களா? நம்மளே இருந்தாலுமே திடீர்னு எமர்ஜென்சி எதுவும் யோசிக்க மாட்டோம். நமக்கு அர்ஜென்ட்டாக திருப்பணும், என்ன பண்ணுவோம்? கான்செப்ட் புரியுதுங்களா? அதனால் நீங்கள் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நமக்கு எது டேஞ்சர் தான். பட் 4வது கியர் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். புரியுது? இதெல்லாம் இருக்கிறதா கம்ப்ளைஸ். நமக்கு 8 நாள் ஆச்சு முன்ன கார் ஓட்டுறதே இல்லை. இப்போ 8 நாள் நம்ம இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுறதே பெரிய விஷயம். அதை ஃபீல் பண்ணுங்கள். என்னடா 8 நாள் ஆகியும் கவர் செய்யணும்னு ஃபீல் பண்ணாது. இந்த இது எவ்வளோ தூரம் திருப்பணுங்கிறத நம்ம நிதானமாக வந்தோம்னா அதை நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம். நம்மளே இங்கே புயல் வேகத்தில் வரும். அது வளைவுன்னு நமக்கு தெரியுது. இப்போ நம்ம அட்வான்ஸாக என்ன பண்ணியிருக்கோம்? அப்போ நீங்கள் எந்த தூரம் தெரிஞ்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அது ரிப்பீட் மோடில் லூப் மோடில் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒன்றும் இல்லை. இப்போ அங்கே ஸ்பீட் பிரேக் வருது. இங்கே என்ன வேலை செய்ய போகிறீங்க? எக்ஸைட் விட்டுருவீங்க, பிரேக் விட்டுருவீங்க, விட்டுருவீங்க. பர்ஃபார்மன்ஸு வண்டி மெயில்டாக ஸ்லோவாகுது. பட் ஸ்பீட் பிரேக்கிங் வருது. பட் நம்ம அவ்வளோ தூரத்தில் அந்த வேலை செய்கிறோம். கான்செப்ட் புரியுது? அப்போ தான் இங்கே நிதானமாக ஏறி இறங்கிச்சிங்களா? பட் இந்த நிதானம் எல்லா சுச்சுவேஷனும் எல்லா இடத்துலையும் வரும். பட் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா 40 அடிக்கு முன்னாலேயே நம்மளுடைய பிரச்சனை என்னங்கிறத பார்த்துடுவோம். எப்படி வந்தால் பார்த்தீங்களா? இப்போ அங்கே நான் போகிறாங்கல்ல 40 அடிக்கு முன்னாலே நம்ம அங்கே சுச்சுவேஷன் என்னங்கிறத யோசிச்சிடணும். அவங்க ரைட்டு வருவானா, லெஃப்ட்டு போவாங்களா, நேராக போவாங்களா, நம்ம நேராக போகிறோமா அப்படிங்கிறத 40 அடிக்கு முன்னாலே யோசிச்சிடணும். நம்மளுக்கு இவர் வருவார் வரமாட்டாருங்கிறத நம்ம யோசிச்சா தான் நம்ம இவரை கடக்க முடியும். ஓகேண்ணா.
அதை விட்டுட்டு அவன் வருவாரா மாட்டாரா, எக்ஸைட் கொடுக்கலாமா, பிரேக் பிடிக்கலாமா, அதில் டக்குன்னு ஒரு சிக்கல் முடிவு எடுத்துடணும். ஹலோ தங்கப்பையா, குட் மார்னிங்டா. உங்கள் வாய்ஸு அவ்வளோ கட்டக்குரல் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது? தங்கப்பையன் வாய்ஸு கிளியராக இருக்கும், உங்கள் வாய்ஸ் மட்டும் தான் இவ்வளோ கேவலமாக இருக்குது. இல்லை நம்ம அங்கே லெஃப்ட்டு போகணும் கம்ப்ளீட். அப்படியா இவர் ஃபோர்ஸ் கொடுக்க வேணாம், ஓட்டை மிதிக்க வேணாம். நம்ம அந்த ஆட்டோ நிற்கிறது லெஃப்ட்டு போகணும். இண்டிகேட்டர் இங்கேயே லெஃப்ட்டு போட்டுருங்க, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். புரியுதா? பட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் இருந்தாலும் நம்ம இங்கே இந்த வேலையை செஞ்சால் தான் நமக்கு இங்கே ஈஸியாக போய் திருப்ப முடியும். சரிங்களா? வேறு லெவல் செகண்ட் கியர் போட்டது நிதானமாக அப்படியே ஃபீல் பண்ணி திருப்பணும். அவ்வளோ இதை அவங்க தவறான ரோட்டில் வராங்க, அவர் அங்கே தான் போய் போகணும். பட் அதுக்கு நீங்கள் கிளச்சை வெடிக்கிட்டீங்க, ஆஃப் ஆகலை. இல்லை இல்லை சரிங்களா? போகலாங்களா? இதுதான் மெயின்ட்டுக்கு வரணும். நம்ம நிறுத்திட்டோம், ஃபஸ்ட் கியர் போடணும், அந்த திருப்பி இதுதான் மெயின்ட்டு போகலாம். பிரேக் விட்டிங்கன்னா தான் போகணும். பிரேக்கில் ஏறி நின்றுட்டு போனீங்கன்னா போகாது. சாமி நான் கொஞ்சம் பரபரப்பாகவே வருவேன், தயவுசெய்து பேக்கு, லஞ்ச் பேக்கு, தண்ணிக்கு எல்லாத்தையும் எடுத்து வண்டியில் மாட்டி வச்சுட்டு உட்காந்துக்குங்க. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக் மாட்டி காலம் மெது பிரேக் விட்டிங்கன்னா தான் போகும். போகுதா? அதை மறக்காதீங்க. நீங்கள் பிரேக் விடுற டைம் எடுக்கிறீங்க, பிரேக் லைட்டாக பிடிச்சிக்கிட்டே இருந்துடுறேன். ஆமாம், நீங்கள் பிரேக் விடாங்கிறது கிளச்சில் நான் கால் வைக்க வேண்டியதாக இருக்குது. தங்கம் பாருங்கள், கூப்பிட்றேன். இல்லை 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 எல்லாத்தையும் இப்போ பர்க் பண்ண செகண்ட் போட்டுக்கணும் கம்ப்ளீட். வந்துடுச்சு. நீங்கள் குடி தாண்டின மாட்டி மூமெண்ட்டில் தான் இருக்க போகிறோம். சாமி ஃபோனை வச்சிரு, கூப்பிட்றேன், ரெடி ஆகிக்கோ. அது புலி ரெண்டாவது கம்ப்ளீட். பட் புலி இறங்கி ஏறினா நம்ம மூவ் பண்ண தான் போகிறோம். பட் என்ன 4வது கீர் போட்டுக்கணும். நீங்கள் அந்தளவுக்கு மிதிக்கிறீங்க, அதை மிதிக்காமல் அதை ஃபீல் பண்ணி மிதிங்க. அதை மிதிச்சிங்கன்னா நம்ம எக்ஸைட் மிதிக்கிறோமா, பிரேக் மிதிக்கிறோமா, நம்மளால் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. அதை ஃபீல் பண்ணி மிதிங்க. ராஜனா என்ன பட்ஜெட்டில் பார்த்துட்டீங்க ராஜனா? ஒரு 2 ரூபா 2.5 அந்த மாதிரியா? இல்லை 3 ரூபாய்க்கு மேலே. 3 ரூபாய்க்கு மேலே அந்த ஷிஃப்ட் அவர் சூப்பர்னு வச்சுருந்தாரு, கேட்டு பார்க்குறேன். பட் 3 ரூபாய்க்கு மேலேலாம் ஷிஃப்ட் எடுக்கிறீங்கன்னா தயவு செய்து யார் பேச்சு கேட்டு பெட்ரோல் வண்டி எடுத்து மாட்டிக்காதீங்க. சரிங்களா? என்னடா இப்படி சொல்ல நினச்சிக்காதீங்க. பெட்ரோல் வண்டி எடுத்து மாட்டிக்காதீங்க. ஷிஃப்ட்டுன்னு போயிட்டாலே டீசல் வண்டி தான் எடுக்கணும். அது பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், லைஃப் இருக்கும், ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? யாராச்சும் இல்லைங்க பெட்ரோல் வண்டி நல்லா இருக்கும் புதுசா, சூப்பர் ஐடியா. ஏன்னா நம்ம ஓட்டி பழகிறதுக்கும் நல்லா வண்டியாக தெரியுது, வச்சுக்கலாம். ஒரு 25 வருஷம் நம்ம லைஃப் ஓட்டிக்கலாம் முடியும். அது வேகனார் எடுத்தாலும் ஒரு 1 லட்ச ரூபா போனாலும் போகுதுன்னு சொல்லிட்டு சிஎன்ஜி எடுத்துக்கங்க. ஓகே, அதுலேயும் பெட்ரோல் எடுத்துடாதீங்க. சரிங்களா? செகண்ட் நம்ம ரோட்டில் வந்துடலாம் கம்ப்ளீஸ். நம்ம அங்கே ஒரு ஃப்ளெக்ஸ் விட்டு லெஃப்ட்டு போகணும் கம்ப்ளீஸ். லெஃப்ட் சைடில் ஒரு ஃப்ளெக்ஸுக்கலாம் அந்த அக்கா வந்தாங்கல்ல, அந்த கட்டு லெஃப்ட்டு போகணும். இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுருங்க. மெயின் விட்டால் பிரேக் பிடிச்சி திருப்பி பிரேக் விட்டுருங்க, கிளச்சை விட்டுருங்க. இதில் பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் திருப்பக்கூடாதான்னு கேட்குறேன். திருப்பக்கூட இப்போ தம்பி இவ்வளோ தூரம் திருப்பணுங்காட்டி தான் வண்டி இவ்வளோ தூரம் வந்துச்சு. கை எடுத்துங்க கம்ப்ளீஸ், கால் எடுத்துங்க. கால் விட்டு நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், கை எடுத்துங்க. தம்பி வந்து இப்போ இவ்வளோ தூரம் வந்தங்காட்டி தான் அவ்வளோ தூரம் போச்சுங்க ராஜனா. இல்லைன்னா நம்ம இந்த யூ-டர்ன் போடுறது பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் போடுன்னு சொன்னீங்கல்ல. இப்போ நம்ம இந்த ரோட்டில் தான் ராஜனா வரோம். ஓகே, தம்பி என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நேராக போய் லெஃப்ட் திருப்பினார் கரெக்டாக. ஆமாம். பட் நம்ம இங்கே போகிறோம்ல, இங்கேருந்து போகும்போது இப்படி ஓரம் கட்டிட்டு இங்கே போகிறோமா, இப்படி ஓரம் கட்டிட்டு இந்த நம்ம ரோட்டில் இப்படி திருப்பினோம்னா வண்டி எங்கே வருது? ஸ்டடி ஆயிடுச்சா? போகலாம் கமலேஷ். உங்களுக்கு புரிஞ்சதா கமலேஷ்? அவங்க அந்த டைமிங் எடுத்து அவ்வளோ தூரம் போய் திருப்பினுங்காட்டி அவ்வளோ தூரம் திரும்பிச்சு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த ஜட்ஜ்மெண்ட், இந்த கல் இந்த இடத்துல இருக்குது, நம்ம இந்த நேரத்தில் இந்த செகண்டில் நம்ம இந்த கல்லை தாண்ட போகிறோம் ஆன்சர் புரியுதா? நம்ம இந்த டைமிங்கில் இந்த கல்லை தாண்டிடுவோம் அப்படின்னு நம்ம மனசுக்கு பதிவு பண்ணிவிட்டு, காரை பொறுத்த வரைக்கும் அந்த அசம்ஷன் தானா, நம்மளுடைய கணிப்பு தான். நம்ம எவ்வளோ சீக்கிரம் அதை கரெக்டாக கணிச்சிருக்கோமோ அது கரெக்டாக கிடச்சுன்னா எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ்லாம் போய்க்கலாம். செகண்ட் கீர் போட்டுக்கணும் காங்கிரஸ். டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணி ஓடிடலாம். ஓகே தான்.
நாங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு அது புரியும். ஓகே. என்னோட அர்ஜென்ட்டுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நான் பாட்டுக்கு இருக்குன்னு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அது செட் ஆகாது. அவ்வளோ நிதானமும் இருக்கணும். செகண்ட் கீர் போட்டு வந்துருக்கணும் கமலேஷ், மறக்கக்கூடாது கமலேஷ். நம்மளோட ஆனால் வேகனார் இருக்கிறேன்னு சொன்னது சூப்பர் ஐடியாண்ணா. தைரியமாக எடுங்க, பிரச்சனை கிடையாது. பட் சிஎன்ஜி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எதாவது லாங் போனாலும் வெளியூர் போனாலும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். சரிங்களா? அது கையோடு நீங்கள் அங்கேருந்து எடுக்கும்போது அப்படி எடுத்துட்டிங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. இல்லை நம்ம இப்போதைக்கு பெட்ரோல் எடுத்துக்கலாம், ஃப்யூச்சரில் வேணால் அதை பார்த்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க. சரிங்களா? ஓகே. இன்னொன்று என்ன சொல்லலாம்னா, டீசல் வண்டினா டெய்லி ஓட்டி அப்படிலாம் கிடையாதுண்ணா. இல்லை சும்மா வாந்தி மாதத்துக்கு 2 ரவுண்டு போகாமல் விட்டுருவீங்களா? அது போவோம். அது கார் இல்லாதப்பே மாதத்துக்கு 2 ரவுண்டு போயிடுவோம். கார் நம்ம வீட்டில் தான் கம்முனாக இருக்கும், வாரத்துக்கே 2 ரவுண்டு போயிடுவோம். சரிங்களா? சும்மாவே சேர்த்து 1 ரவுண்டு போயிடுவோம். அதெல்லாம் கணக்கு கிடையாது. நான் என் ஃப்ரெண்ட் என்ன சார்ந்து இருக்க எல்லாத்துக்குமே டீசல் மட்டும்தான் ரெஃபர் பண்ணுவேன், பெட்ரோல் ரெஃபர் பண்ணவே மாட்டேன். கேட்டால் பெட்ரோல் மெயின்டெனன்ஸ் கம்மி, செலவு கம்மி அப்படிம்பாங்க. அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இத்தனை வண்டி ஓடுது, டீ போட வண்டி, எம்எம் பெட்ரோல் வச்சுருக்கான். ஏன் மெயின்டெனன்ஸ் கம்மி தானே, பெட்ரோல் எடுத்துக்க வேண்டியதானே. நேராக கடைசி அந்த கார் நடந்து வராங்க நம்மளே. அங்கே லெஃப்ட் திருப்பிங்கன்னா நேராக கோயில் போகணும், டக்குன்னு ஓடிடலாம். சரிங்களா? இன்னொரு திருப்பிங்கன்னா ஆஃப் ஆகும். அப்படியே பர்ஃபார்ம், யாரும் இல்லைன்னா அப்படியே பர்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்படியே பர்ஃபார்ம் பண்ணிடலாம். லைட்டாக எக்ஸைட் திருப்பி லைட்டாக எக்ஸைட் மாற்றிக்கலாம். அது யாரும் இல்லைன்னா டக்குன்னு அதை பர்ஃபார்ம் பண்ணிடணும். ஓகே. பட் ஆள் இருந்தாங்கன்னா குச்சி கீழே போட்டு அப்படின்னு போயிடணும். அந்த முடிவு மட்டும் டக்குன்னு மாற்றிக்கணும். டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணி தெரிச்சிடணும். இல்லைங்க இங்கே கத்தாழை இருக்குது, அந்த கத்தாழையை பார்த்துக்கிட்டேன். முன்னாடி வேறு 2-3 நாளாக கத்தாழை எடுத்துக்கலாம். பரவாயில்லையா கமலேஷ், ஓரளவுக்கு ஓட்டிட்டுமா? ஓரளவுக்கு ஓட்டிடுமா? நம்பிக்கை வருது போகுது. வர நம்பிக்கை போக விடக்கூடாது கமலேஷ். இங்கே செகண்ட் கீர் போட்டிருக்கோம், அப்போ தான் நம்மளால் போக முடியும். சரிங்களா கமலேஷ்? 7 நாள் 8 நாள் ஆகுது. இன்றைக்கி எத்தனை நாள் கமலேஷ்? 8வது நாள். 8 நாளைக்கு நம்ம இவ்வளோ ஓட்டுறோம் கமலேஷ். நம்ம காரை பற்றி என்ன கமலேஷ் தெரியும் இத்தனை வருஷமா? இப்போ காரில் கிளச் இருக்குது, கியர் இருக்குது, இந்த ஸ்பீடு போகணும், இப்படி யூஸ் பண்ணுங்கிற அளவுக்கு தெரிஞ்சிருக்குங்க. வந்துடும். சரிங்களா? இப்போ ஐயனை விட்டு வெளியே ஓடிடலாம். டக்குன்னு தேடிக்கிற போட்டு திரிச்சிடணும். அவ்வளோதான். லெஃப்ட் உடனே ஐயனை அமுத்தினோம்னா ஐயன் புழுக்கில் விழுந்துருவார். சரிங்களா? உடனே அமுத்தக்கூடாது, கொஞ்சம் தள்ளி வந்து அமுத்தணும். வேகனார் சூப்பர் வண்டிண்ணா. நான் என் தம்பியே அத்தை எடுக்க சொல்லிட்டு இருக்கேன். அவன் மாருதி ரிக்ஷா வச்சுருக்கான். சரி. நான் அவனையே வேகனார் தான் எடுக்க சொல்லிட்டு இருக்கேன். அனுப்பிச்சி விட்றேன். சிசி கம்மியாக அதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அப்படிலாம் கிடையாது. சிஎன்ஜிக்கும் பெட்ரோலுக்கும் சேம் மைலேஜ் தான். சேம் மைலேஜ் இது சேம் பர்ஃபார்மன்ஸ் தான். இன்ஜின் கொஞ்சம் கூட உட்காராது. சரிங்களா? நம்ம டிரைவிங் ஸ்கூல் வண்டியெல்லாம் பாருங்கள், பூராக. ஆமாம். சரிங்க. வேறு நீங்கள் ப்ளூ டாக்ஸி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல்லாக எல்லாரும் தான். புரியுது. ரெட் டாக்ஸி ப்ளூ டாக்ஸி எடுத்தோம்னா நிறுத்திக்கலாம். டக்குன்னு ஃபஸ்ட் கியர் போட்டு பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். கால்வாசி டக்குன்னு பர்ஃபார்ம் பண்ணி இன்ச்சு பை இன்ச்சு உள்ளே போகணும். இன்ச்சு பை இன்ச்சு போகணும்.
மறுபடியும் நிறுத்திக்கலாம். மறுபடியும் இன்ச்சு பை இன்ச்சு காலை வெடுக்கு எடுத்துடாது, ஆஃப் ஆயிடும். பிரேக் கொடுப்பான், திருப்பி வேறு லெவல். மாற்றி எக்ஸைட் மிதிக்கக்கூடாது கமலேஷ். அதுக்குள்ளே எக்ஸைட் மிதிச்சிங்க கமலேஷ். இப்போ மிதிக்க ரெடி ஆகாமல், இப்போ மிதிக்க எக்ஸைட். இன்னும் கொஞ்சம் செகண்ட் கியர். வண்டி ஸ்டேரிங் சரியாக எக்ஸைட் மிதிக்கக்கூடாது. அப்படியே மெயின் விட்டா வெயிட் பண்ணுங்க. அப்படியே கழிச்சு கால்வாசி இருக்கு, கால்வாசி வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்படி மூமெண்ட்லேயே இருக்கா? இப்போ ஃபஸ்ட்டு கீழ் மறுபடியும் கால்வாசி டக்குங்க. மூணாவது கீழ் கால்வாசி டக்குன்னு இவங்களெல்லாம் பார்த்து நர்வஸ் ஆகாது இல்லை. டக்குன்னு எக்ஸலேட்ரு, டக்குன்னு செகண்டு போகலாம். டக்குன்னு எக்ஸலேட்ரு தேர்டு, மறுபடியும் எக்ஸலேட்ரு. இன்னும் கொஞ்சம் மறுபடியும் எக்ஸைட். இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான். அது பாட்டு போயிட்டு புரியுதா? இவங்களை பார்த்துட்டா இவங்க போனாங்க, அவங்க போனாங்க, அக்கா வரேன் எப்படி பட்டை கிளப்பிட்டு போயிட்டு தெரியுதா? டக்குன்னு அந்த அளவுக்கு நம்மளும் அந்த ஃபீல்டில் அவங்களுக்கு ட்ராவல் பண்ணி போயிடணும். இவர் கூட அவ்வளோதான், லெஃப்ட்டு போவார். அவர் லெஃப்ட்டு போக மாட்டார், அவ்வளோதான், விட்டுருங்க. அவர் காரன் அடித்து பிரயோஜனம் இல்லை. சரிங்களா? காரன் அடித்து ரெஸ்பான்ஸ் இருக்கிறவங்களுக்கு காரன் அடிக்கணும், இல்லைன்னா பிரயோஜனம் கிடைக்கக்கூடாது. சரிங்களா? டக்குன்னு ஃபஸ்ட்டு அப்புறம் கால்வாசி பிரேக் விட்டுருங்க. டக்குன்னு எக்ஸைட் லைட்டாக எக்ஸைட் லைட்டாக செகண்ட் கியர். இத்தனை டிரைவர் இத்தனை பேர் இருந்துமே டிராஃபிக். கமலேஷ் 4வது கியர் போட்டிருக்கீங்க. காலை எடுத்து எக்ஸைட், தேர்ட் கியர். செக்யூரிட்டி 2 பேர், அது போக ஸ்கூல் பிடி மாஸ்டர், இத்தனை டிரைவர் நிற்கிறாங்க. ஆனால் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த அரை மணி நேரம் முடிஞ்சு எப்படி இருக்கும்? நீங்கள் இப்போ போயிட்டு நான் திரும்பி வருவேன்ல, ரோடு 4 நாள் எனக்கு மாதிரி இருக்கும். ஒரு பேர் இருக்க மாட்டாங்க. இப்போ நான் போயிட்டு 9 மணிக்கு மறுபடியும் 1 கிளாஸ் வருவேன், யாருமே இருக்கு. அதனால தான் 8 to 9 நான் தேர்ந்தெடுத்தேன். நான் முதல்ல அங்கே போனது வந்து 6 to 7. அப்படிங்க? எந்த ஏரியாவுக்கு போனீங்க? வேலை. ஓ, செந்தில் அண்ணா? ஆமாம், செந்தில் அண்ணா இல்லைங்க, இன்னொரு செந்தில் அண்ணன் தான் என்னைய வந்து ஒத்த கையில் ஓட்ட சொல்லுவோம். சொன்னாப்ல, நீங்கள் ஸ்டேரிங்கை பிடிச்சி இந்த அமுத்திருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு கீர் போடுவோம் அப்படியே கால்வாசி டக்குன்னு எக்ஸைட், டக்குன்னு செகண்ட் கீர். ஆமாம், அதை நம்ம ஃபீல் பண்ணணும் கம்ப்ளீட். தேர்ட் கியர். சென்னையில் நம்ம தோஸ்து தான், பட் இன்னொருத்தர் யாரும் தெரியாது. செந்தில் சூப்பராக அவர்கிட்ட தான் நான் கடைசியாக ட்ரைனிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சார் பயமாக இருக்குது அப்படின்னு 10 நிமிஷம் சொல்லி கொடுத்தாரு. இப்படிதாங்க போனோன்னு பயப்படாமல் ஓட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நல்லா ஓட்டுறீங்க அப்படின்னு. இப்போயும் பார்த்தீங்கன்னா வேலை அந்த டிரைவிங் ஸ்கூல் வண்டியை அந்த ஒரு போஸ்ட்டுக்கு பிடிக்கும் இன்னொரு போஸ்ட்டுக்கு இடையில தான் நிப்பாட்டுவார். ஆமாம், எப்போ அழகாக தூக்கிட்டு போய் நிப்பாட்டினாரா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி தான் நிப்பாட்டிட்டு பிரேக் பக்கத்தில் இருக்குது கம்ப்ளீட். ஃபஸ்ட் கீர் கால்வாசி டக்குன்னு கால்வாசி. 4வது 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 4
இத்தனை பேர் போகிறாங்க இந்த ஏரியாவில் வந்து கால்வாசி. பிரேக் விட்டுருங்க நம்மளே. கிளச்சு கால்வாசி கொண்டு தான் மறுபடியும் கால் அப்படியே வச்சுக்கோங்க. பிரேக் விட்டுருங்க. கிளச் அப்படியே வச்சுக்கோங்க. ஹெல்ப் பண்ண தெரியுதா? தெரியுது, நல்லா தெரியுது. அதுதான் வந்து ஏன்னா நீங்கள் நர்வஸில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு மாதிரியா இருக்கீங்க, மூஞ்சில் எழுதி போட்டிருக்கு. இண்டிகேட் லெஃப்ட் போட்டுங்க. கால் வச்சு வெடிக்க எடுத்து ஆஃப் பிரேக் விட்டுருங்க. லைட்டாக எக்ஸைட், லைட்டாக எக்ஸைட், லைட்டாக அப்படியே லெஃப்ட் வந்துடலாம். செகண்ட் கீர் போட்டுங்க. மறுபடியும் 4வது கீர் போகிறீங்க. கம்ப்ளீட் ஒரு தடவை 4வது கீர் போடலாம், பிரச்சனை இல்லை. திருப்பூருக்கு வெயிட் பண்ணக்கூடாது. எதில் போகிறதுண்ணா? ஓகே, திருப்பூருக்கு வெயிட் பண்ணக்கூடாது. கம்ப்ளீட் நான் லெஃப்ட்டில் தானே உட்காந்துருக்கேன். 3வது கீர் போட்டேன் தெரியுமா? ஆமாம். சரிங்களா?